விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி தலைமையில ஜல்லிக்கட்டு நடத்த கோரி திமுகவினர் பேரணியா சென்று காவல் நிலையத்தில் மனு கொடுத்திருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கோபிநாத் அவர்களிடம் கேட்போம். கோபிநாத், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா திமுக பேரணி குறித்து கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் காலை முதலே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகார அமைப்பினர் தடையை மீறி ஒரு மஞ்சு விரட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டாங்க. 2 மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதே போல பார்த்தீங்கன்னா விழுப்புரம் திமுக முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி தலைமையில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா திமுக நகர அலுவலகத்திலிருந்து இங்கே விழுப்புரம் நகர மையப்பகுதியில் இருக்கிற மேற்கு காவல் நிலையத்துக்கு அவங்க மனு கொடுக்க வந்திருக்காங்க. இந்த மனு கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீரென திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி நம்மளோட இருக்காரு. அவர் மேலும் நாளை காலையில் மீண்டும் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை மிகப்பெரிய சாலை மறியல் போறது அறிவிச்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த போராட்டம் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சரி, இப்போ தற்சமயம் ஒரு சாலை மறியல் முன்னுதாரணமாக செஞ்சிருக்கீங்க. உங்களோட கோரிக்கை என்ன? அடுத்த கட்டம் நம்ம என்ன? தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை உச்சநீதிமன்றம் தடை செய்துவிட்டது என்ற காரணத்தை கூறி மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழித்து இன்று தமிழர்களின் கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கிற வகையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் மதுரை பல்வேறு இடங்களிலே நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை தடை செய்வது மட்டுமின்றி அதில் ஈடுபட்ட பல்வேறு இளைஞர்களை மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவரான தளபதி அவர்கள் இன்று காவல்துறை அதிகாரிகளை டிஜிபியை பார்க்க சென்ற பொழுது அந்த அதிகாரிகள் கூட ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்று தமிழகத்திலே தளபதி அவர்கள் பேசுகிற பொழுது 65 ஏற்பட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை போல இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் இந்த கலாச்சார சீரழிவு ஏற்படுத்த நினைக்கிற மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து அறப்போராட்டத்திலே ஈடுபடுகிற சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு கூட 1965 இந்த இந்திய ஆதிக்க போரை எதிர்த்து நடைபெற்ற அந்த போரில் தூண்டிவிட்டவர் கலைஞர்தான் என்று கைது செய்தார்கள். ஆனால் இன்று இந்த போராட்டம் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களின், அன்றைக்கு கூட மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள், ஆனால் இன்று மாணவர்கள், பொதுமக்கள், குறிப்பாக மகளிர் அனைவரும் சேர்ந்து நடத்துகிற இந்த போராட்டத்திற்கு 3ஆம் தேதியே, போராட்டம் வந்த பிறகு அல்ல, 3ஆம் தேதியே அலங்காநல்லூரில் தளபதி அவருடைய தலைமையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதை சொல்லிக்கூட அவரையும் கைது செய்ய இந்த அரசு நினைக்கலாம். அப்படி செய்தால் தமிழகமே ஒரு குரலில் எழுந்து நிற்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த உணர்வோடு நாங்கள் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்று கைது செய்யப்பட்ட அத்தனை இளைஞர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். தளபதி அவர்கள் வைத்த கோரிக்கையைப் போல இந்த ஜனவரி மாதத்திற்குள்ளாகவாவது மத்திய அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்ய வேண்டும் என்று அவர் வைத்த கோரிக்கையை வழிமொழிந்துதான் இன்று விழுப்புரம் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைக்குள் இது விடுதலை செய்யாவிட்டால் நாளையும் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டமாக நடைபெறும் என்று காவல்துறையிடம் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்வார்கள் என்று நாங்கள் தலைமைக்கு சொல்லுகிறோம் என்று உறுதியளித்ததன் அடிப்படையிலே இந்த போராட்டத்தை இதோடு நிறுத்திக் கொள்கிறோம்.